அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறது டாஃபே ஆக்சஸ் லிமிடெட் டாடா கார் ஷோரூம் கோயம்புத்தூர்ல உங்களுக்காக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பேரிசன் கொண்டு வந்திருக்கேன். 10 லட்சம் ரூபாய்க்குள்ள எந்த டாடா கார் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க. ஏன்னா இப்போ ஆல்ட்ராஸ், நெக்ஸான், டியாகோ தவிர புதுசா டாடா பஞ்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியன்ட் எக்ஸ் ஷோரூம் விலையில 8,50,000 வருது. ஸோ இன்னைக்கு என் கூட இருக்கிற இந்த 3 வண்டியுமே ஒரே பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு. எக்ஸ் ஷோரூம் விலையிலையும் சரி, ஆன் ரோடு விலையிலையும் சரி. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் வேரியன்ட் இருக்கு. 1.2 லிட்டர் நான் டர்போ என்ஜினோட அதே 8.5 lakhsக்கு வருது இந்த டாப் அண்ட் மாடல். அதே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸானோடைய XM மிட் லெவல் வேரியன்ட் இருக்கு. 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜினோட. இந்த நெக்ஸான் XM இன்னும் கொஞ்சம் விலை மலிவா 8.27 lakhக்கு அவைலபிளாக இருக்கு எக்ஸ் ஷோரூம் விலையில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 வண்டி 3 விதமாக இருக்கு. ஆனால் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் எந்த வண்டி யாருக்காக பெஸ்ட்டாக இருக்கும்னு ஒரு டீடைல்டு கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? முதல் படியா டிசைன் பத்தி பேசுவோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற இந்த 3 வண்டியுமே இம்பாக்ட் டிசைன் 2.0 பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இந்த கம்பேரிசன்ல டாடா ஆல்ட்ராஸ் தான் பார்க்கறதுக்கு இருக்கிறதுலே ஷார்ப்பா, ஸ்லீக்கா, மாடர்னா இருக்கு. இதுக்கான முதல் காரணம் இது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக். 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இது ஒரு டாப் அண்ட் எக்ஸெட் பிளஸ் வேரியன்ட்ங்கிறதுனால எல்லா ஃபீச்சர்ஸும் அவைலபிளா இருக்கு. மேலும் இந்த கம்பேரிசன்லயும் இந்த டாடா ஆல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் தான் இருக்கிறதுலே ஃபீச்சர்ஸ் அதிகமா ஆஃபர் பண்ணுது. எக்ஸெட் மற்றும் எக்ஸெட் பிளஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை LED DRLs வித் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் கார்னரிங் ஃபாக் லாம்ப்ஸ் அவைலபிளா இருக்கு. இது ஒரு டார்க் எடிஷன் மாடலா இருந்தாலுமே ரெகுலரான எக்ஸெட் பிளஸ் வேரியண்ட்டுக்கும் குரோம் டீடைலிங் எல்லாமே ஸ்டாண்டர்டா வந்துருது. டாப் லெவல் எக்ஸெட் மற்றும் எக்ஸெட் பிளஸ் வேரியண்ட்ல 16 inch டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸும் வருது. மேலும் ORVMஸ்லயும் குரோம் ஃபினிஷ் வருது. பேஸ் லெவல் மாடல் உட்பட எல்லா வேரியண்ட்டுக்குமே பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸும் வருது. பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா LED டைல் லாம்ப்ஸ் இல்லைனாலுமே ஸ்பிளிட் டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டீஃபாகரும் வருது. அதோட சேர்த்து ரியர் ஃபாக் லாம்பும் வருது. இந்த எக்ஸெட் பிளஸ் ஆல்ட்ராஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ரியர் ஃபாக் லாம்ப் வருது. டாடா பஞ்சுக்குன்னு மட்டும் இல்ல, டாடா நெக்ஸானுடைய டாப் அண்ட் மாடலுக்கு கூட ரியர் ஃபாக் லாம்ப் வரது கிடையாது. சைஸை பத்தி பேச போனா டாடா ஆல்ட்ராஸ் டாடா பஞ்சை விட நீளமும் அகலமும் அதிகம். ஆனா இது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக்குங்கிறதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கு. 165 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவைலபிளா இருக்கு. அதே உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா டாடா நெக்ஸான் தான் இந்த கேங்லேயே அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. எல்லா வேரியண்ட்டுக்குமே 16 inch ஸ்டீல் வீல்ஸோட சேர்த்து 209 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஆனா இந்த XM வேரியண்ட் பேஸ் லெவல் XEக்கு அடுத்த வேரியண்ட்டுங்கிறதுனால பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் மற்றும் பாடி கலர் ORVMs போன்ற ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இல்லை. அப்படி இருந்தும் இந்த நெக்ஸான் XM எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs மற்றும் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs ஸ்டாண்டர்டா ப்ரொவைட் பண்ணுது. இந்த ட்ரியோவிலேயே டாடா நெக்ஸான் மட்டும்தான் பேஸ் லெவல் வேரியண்ட்ல இருந்தே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வித் LED DRLs ஸ்டாண்டர்டா ப்ரொவைட் பண்ணுது. ஆனா இந்த மிட் லெவல் XM வேரியண்ட்டை பொறுத்தவரை ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் அவைலபிள் இல்லை. மேலும் XZ வேரியண்ட்ல இருந்து தான் சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸும் அவைலபிளா இருக்கு. LED DRLs இருந்தாலுமே இந்த XM வேரியண்ட்ல மல்டி ஃபங்க்ஷனலா ஒர்க் ஆகிறது இல்லை. ஏன்னா பேஸ் லெவல் மாடல்ஸுக்கு இண்டிகேட்டர்ஸை கீழே தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் XZ வேரியண்ட்ல இருந்து தான் இந்த ட்ரை ஆரோ டிசைன் LED DRLஸே இண்டிகேட்டர்ஸாக ஒர்க் ஆகும். டாடா நெக்ஸானோடைய ஃபேஸ் லிஃப்டட் டிசைன் லேண்ட் ரோவர் டிஸ்கவரி ஸ்போர்ட்டோடைய டிசைனை போலவே இருக்கு. அவ்வளோ மஸ்குலராக இருந்தாலும் சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் கூப்பே இன்ஸ்பயர்ட் டிசைனுங்கிறதுனால இன்னும் கூட ரொம்பவே யூனிக்காக இருக்கு. இந்த செகண்ட் லெவல் XM வேரியண்ட்ல இருந்தே சில்வர் ஃபினிஷ் ரூஃப் ரேல்ஸும் ஸ்டாண்டர்டா வருது. மேலும் நெக்ஸானை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்டுக்குமே கான்ட்ராஸ்ட் கலர் பெல்ட் லைனும் வருது. இந்த கம்பேரிசன்ல டாடா நெக்ஸான் மட்டும்தான் எல்லா வேரியண்ட்டுக்குமே LED டைல் லாம்ப்ஸ் ஸ்டாண்டர்டா ப்ரொவைட் பண்றது. ஆனா நெக்ஸானோடைய ஓவரால் பேக் டிசைன் ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். மேலும் இது ஒரு மிட் லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டீஃபாகர் போன்ற ஃபீச்சர்ஸ் எதுவுமே இதுல கிடையாது. நெக்ஸானோடைய கூப்பே இன்ஸ்பயர்ட் கர்வ்டான பாடி டிசைனை ஒப்பிட்டு பார்க்கும்போது புதிய டாடா பஞ்சோடைய ஓவரால் டிசைன் ரொம்பவே பாக்ஸியா ட்ரெடிஷ்னலா ஒரு SUV போல இருக்கு.
சைஸை பொறுத்தவரை நெக்ஸான் மற்றும் அல்ட்ராஸை விட லென்த் மற்றும் விட்த் கம்மி, ஆனால் உயரம் இருக்கிறதுலே அதிகம். அதாவது டாடா நெக்ஸானை விடவே 9 mm ஜாஸ்தி. இந்த டாடா பஞ்ச் டாடா அல்ட்ராஸோடைய ஆல்ஃபா ஆர்க் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி இருக்கு. அதனால ஏராளமான பார்ட்ஸ், பிளாட்ஃபார்ம் மற்றும் என்ஜின் கூட ஷேர் பண்ணுது டாடா அல்ட்ராஸோட. இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்கு டியூவல் டோன் கான்ட்ராஸ்ட் ரூஃபும் அவைலபிளாக இருக்கு. கூடவே அல்ட்ராஸை போலவே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ் மற்றும் கார்னரிங் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸும் அவைலபிளாக இருக்கு. டாடா ஹேரியரை போலவே ஹெட்லாம்ப்ஸை பம்பரில் கொடுத்துட்டு எல்இடி டிஆர்எல்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. மேலும் ஹெட்லாம்ப்ஸுக்கு பக்கத்திலேயே ஏரோ கர்டன் ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏரோடைனமிக்ஸ்க்காக. ஃப்ரண்ட் மற்றும் ரியர் பம்பருடைய மேக்ஸிமம் பார்ட் பிளாக் கலரில் இருக்கு. ஆனால் நெக்ஸானுடைய ட்ரெடிஷ்னல் டிசைனை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த டாடா பஞ்சில் இருக்கக்கூடிய டாடா ஹேரியர் இன்ஸ்பயர்ட் டிசைன் உண்மையாகவே ரொம்ப தனித்துவமாக அப்படியே ஒரு மினி ஹேரியர் மாதிரி ஆக்குது. இந்த டாடா பஞ்சோடைய டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் 16 inch டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் வருது. டாடா அல்ட்ராஸோடைய சேம் சைஸ் டயர்ஸ் தான் இது. மேலும் டியூவல் டோன் ரூஃப் ஆப்ஷனை தவிர இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் பிளாக் கலர் ரூஃப் ரெயில்ஸும் வருது. ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிற எந்த வண்டிக்குமே ஷார்க் ஃபின் ஆண்டனா அவைலபிள் இல்லை. டாடா பஞ்சோடைய டாப் அண்ட் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும் எல்இடி டைல் லேம்ப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த எல்இடி டைல் லேம்ப்ஸும் ட்ரையாரோ டிசைன் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பேக் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ரெனோ குவிட் மாதிரி இருந்தாலுமே இந்த டாடா பஞ்சுக்கான யூனிக்கான டிசைன் எலிமெண்ட்ஸ் ஏராளமாக இருக்கு. ரியர் ஃபாக் லேம்ப் இல்லைனாலுமே இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை ரியர் விண்ட்ஷீல்ட், வைப்பர், வாஷர் மற்றும் டிஃபாகர், அதோட சேர்த்து ரிவர்ஸ் கேமராவும் அவைலபிளாக இருக்கு. டாடா அல்ட்ராஸோடைய அதே ஆல்ஃபா ஆர்க் பிளாட்ஃபார்மில் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால பேக் டோருக்கான ஓப்பனிங் ஹேண்டில் சி பில்லருக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. மற்றும் 2 கார்களுக்குமே 90 டிகிரி வைட் ஓப்பனிங் டோர்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே. ஆனாலும் டாடா அல்ட்ராஸை விட டாடா பஞ்சுக்கு உயரம் அதிகம். மேலும் இன்டீரியரில் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இப்போ அடுத்து இன்டீரியருக்கு உள்ள போய் பார்ப்போம். முதல்ல இந்த கம்பேரிசனுடைய இருக்கிறதுலே அதிகமான ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கேபினுக்குள்ள போய் பார்ப்போம். அதுதான் டாடா அல்ட்ராஸ் XZ+. இதுதான் டாடா அல்ட்ராஸோடைய இருக்கிறதுலே டாப் அண்ட் XZ+ வேரியன்ட். ஸோ அதனால எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல நீங்க எதிர்பார்க்கலாம் மற்றும் கண்கூடாக பார்க்கலாம். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபாக் லேம்ப், ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், லெதர் ராப் ஸ்டீரிங் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் போன்ற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில அவைலபிளா இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல முக்காவாசி ஃபீச்சர்ஸ் டாடா பஞ்ச்ல கூட நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே டாடா பஞ்ச்லயும் இருந்திருக்கு. கூடவே இந்த லெதர் ராப் ஸ்டீரிங் வீலும் டாடா பஞ்ச்லயே ஆல்ரெடி இருக்கு. அதோட சேர்த்து இந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச் போலவே சேமா இருக்கு. சோ இதுல எந்த ஒரு பெரிய லெவல் வித்தியாசமும் இல்ல. சோ இதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே டாடா பஞ்சோடைய செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போலவே தான் இருக்கு. என்ன ஒரு வித்தியாசம்னா இதுல இமேஜஸ் அப்படின்னு காட்டுறது டாடா அல்ட்ராஸ் காட்டும் டாடா பஞ்சுக்கு பதிலாக. சோ இங்க பாத்தீங்கன்னா அல்ட்ராஸ் காட்டுது டாடா பஞ்சுக்கு பதிலாக, அதுல டாடா அல்ட்ராஸ்க்கு பதிலாக பஞ்ச் காட்டும். அது தவிர பாத்தீங்கன்னா எக்கனாமி மோட் பட்டன் இங்க ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடு கிடையாது. டாடா பஞ்ச்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இங்க எக்கனாமி மோடுக்கான பட்டன் கொடுத்திருப்பாங்க. பட் அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி மோட் பட்டன் இங்க கியர் லிவருக்கு பின்னாடி இருக்கு. Economy drive mode activated. எஸ், இப்போ எக்கனாமி மோடும் டாடா பஞ்ச் போலவே இந்த வண்டியில சேமா இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசியும் அப்படியே டாடா பஞ்ச் போலவே சேமா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டைப் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் டாடா அல்ட்ராஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இப்போதான் டாடா பஞ்ச்லயும் இதே போல டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஆனா டாடா அல்ட்ராஸோடைய XZ+ வேரியண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நிறைய கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் கூல் ஃபங்க்ஷனுங்கிறது டாடா அல்ட்ராஸ்ல மட்டும்தான் வருது, XZ+ வேரியண்ட்ல மட்டும்தான் வருது. டாடா பஞ்சோடைய டாப் அண்ட் வேரியண்ட்லயும் கிடையாது. அதே பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸானோடைய டாப் அண்ட் XZ+ ஆப்ஷனல் வேரியண்ட்ல எக்ஸ்பிரஸ் கூல் ஃபங்க்ஷன் வருது. ஆனா இன்னைக்கு நம்மளோட இந்த பிரைஸ் கம்பாரிசன்ல இருக்கிறது டாடா நெக்ஸான் XM. சோ அந்த வண்டியில மேனுவல் ஏசி தான் வருது. பேசிக்கா சொல்ல போனா இந்த எக்ஸ்பிரஸ் கூலுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா டிரைவர் விண்டோ கீழே ஆட்டோமேட்டிக்கா இறங்கிருச்சு. மேலும் ஏசி பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட்ல அடிக்குது, அதுவும் லோவஸ்ட் டெம்பரேச்சர்ல. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா கேபின் கூல் ஆகிறதுக்கு. ஸோ இது வேண்டாம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நார்மல் ஏசி கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டாடா பஞ்சோடைய டாப் அண்ட் வேரியண்ட்லயும் கிடையாது. சேமான விலையா இருந்தாலுமே அல்ட்ராஸ்ல மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வருது. அதை தவிர பாத்தீங்கன்னா இந்த கம்பாரிசன்லயே எக்ஸ்பிரஸ் கூல் ஃபங்க்ஷன் தவிர இந்த அட்ஜஸ்டபிள் சென்டர் ஆர்ம்ரெஸ்டும் டாடா அல்ட்ராஸோடைய XZ+ வேரியண்ட்ல மட்டும்தான் வருது. மீதி 2 வேரியண்ட்ஸ்லயுமே அட்ஜஸ்டபிள் ஆர்ம்ரெஸ்ட், ஃபிக்ஸ்ட் ஆர்ம்ரெஸ்ட் கூட கிடையாது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான லெதர் சீட்ஸ், லெதர் அப்போல்சரி, இதுவும் டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் வேரியன்ட்ல மட்டும்தான் வருது. இந்த கம்பாரிசன்ல மீதி 2 வண்டிக்குமே பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. நெக்ஸான் எக்ஸ்எம்ங்கிறது மிட் லெவல் வேரியன்ட், அதை விட்டுருங்க. ஆனா டாடா பஞ்சோடைய டாப் லெவல் வேரியன்ட்லயும் பாத்தீங்கன்னா லெதர் சீட்ஸ் கிடையாது, ஃபேப்ரிக் சீட்ஸ் மட்டும்தான். எஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேலும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் வேரியன்ட்டுக்கு. இந்த ஃபீச்சர் மீதி 2 வண்டியிலுமே கிடையவே கிடையாது. அதாவது டிரைவர் சீட் டவுன் ஃபங்க்ஷன்ங்கிறது டிரைவர் விண்டோவுக்கு அப்கோர்ஸ் டாடா பஞ்சோடைய டாப் அண்ட் வேரியன்ட்லயே நம்ம பார்த்தோம். டாடா அல்ட்ராஸோடைய எக்ஸெட் வேரியன்ட்லயும் இந்த ஃபீச்சர் இருக்கு. ஆனா எக்ஸெட் பிளஸ்க்கு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் டச் அப் ஃபங்க்ஷன். டிரைவர் விண்டோவுடைய ஒன் டச் அப் ஃபங்க்ஷனுங்கிறது இந்த எக்ஸெட் பிளஸ் டாடா அல்ட்ராஸுக்கு மட்டும்தான் வருது. சேமான விலையா இருந்தாலுமே டாடா பஞ்சோடைய டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியன்ட்டுக்கும் இந்த ஃபீச்சர் வரது கிடையாது. டாடா பஞ்சை பொறுத்தவரை டாடா அல்ட்ராஸோடைய பிளாட்ஃபார்ம்ல பேஸ் பண்ணி இருக்கிறதுனால டேஷ்போர்ட் லே அவுட் மற்றும் ஓவரால் கேபின் ஃபீல் மற்றும் குவாலிட்டியும் கூட டாடா அல்ட்ராஸை போலவே அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த கேட்டகரிக்கு எஸ்பெஷலி ரொம்பவே ரோபஸ்டா சூப்பரா சாலிடா இருக்கு பில்ட் குவாலிட்டி. டெக்ஸ்டர்ஸ் பொறுத்தவரை ஆல்ரெடி நான் வந்து என்னோட ரிவ்யூல சொல்லியிருக்கேன். பல விதமான டெக்ஸ்டர்ஸ் கொடுத்து ரொம்பவே யூத்ஃபுல்லான அப்பீல் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் போன்ற ஒரு டெக்ஸ்டர் ட்ரை ஆரோ டிசைன் பேட்டர்னோட மிட் லெவல் வேரியன்ட்ல இருந்து டாடா பஞ்சுக்கு ஸ்டாண்டர்டா வந்துருது. மேலும் இந்த டாப் அண்ட் டியூவல் டோன் வேரியன்ட் மற்றும் ஒயிட் வேரியன்ட்டுக்கு மட்டும் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் ஏசி வென்ட்ஸ் வந்துருது. பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூத்ஃபுல்லா யங்கா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியன்ட்டுக்கு கூட ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. லெதர் அப்போல்சரிங்கிறது பாத்தீங்கன்னா டாடா பஞ்சோடைய எந்த வேரியன்ட்ஸ்க்குமே கிடையாது. ஆனா இந்த டியூவல் டோன் ப்ளூ வேரியன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹைலைட்ஸ் இந்த ஃபேப்ரிக் சீட்ஸ்லயே கொடுத்திருக்காங்க ட்ரை ஆரோ டிசைனோட. சோ பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்கா, இன்னும் கொஞ்சம் யூத்ஃபுல்லா இருக்கு. அதே சீட்ஸ் அப்படின்னு பேச போனா எஸ், ஓவரால் சீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் இருக்கு. பாக்குறதுக்கு டாடா அல்ட்ராஸோடைய சீட் போலவே தான் இருக்கு. ஆனா வித்தியாசங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சோடைய சீட்டிங் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இருக்கு. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கும் சரி, பேக் சீட்ஸ்க்கும் சரி, அண்டர் தை சப்போர்ட் டெஃபினெட்லி டாடா அல்ட்ராஸை விடவே கூடுதலாவே இருக்கு. சோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு இந்த சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மத்தபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பேச போனா கிட்டத்தட்ட டாடா அல்ட்ராஸ்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு. அதாவது இந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது அப்படியே டாடா அல்ட்ராஸ்ல பார்த்த போலவே சேமா தான் இருக்கு. என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் வந்து டாடா பஞ்சோடைய டீடைல்ஸ் மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், இந்த சைடு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப். இந்த வண்டியில ரியர் ஃபாக் லேம்ப் கிடையாது. ஆனா டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் வேரியன்ட்டுக்கு மட்டும் ரியர் ஃபாக் லேம்ப் அவைலபிளா இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா எக்கனாமி மோட் பட்டன் இங்க இருக்கு டிரைவ் மோடுக்காக. Economy drive mode activated. எஸ், ஆனா வித்தியாசம் டிரைவர் டோர் பேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்கு. ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் வருது டிரைவர் விண்டோ பொறுத்தவரை. ஆனா ஒன் டச் அப் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸ்ல பார்த்த அதே டோர் ஹேண்டில் டிசைன் இங்க சேமா வருது, இன்க்ளூடிங் ட்வீட்டர் டிசைன். மேலும் இங்க இருக்கிற 3 வண்டிக்குமே பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs வந்துருது ஸ்டாண்டர்டா. அது நெக்ஸானோடைய மிட் லெவல் எக்ஸ்எம் வேரியண்டா இருந்தாலும் சரி, இது ஒரு சூப்பர் ஃபீச்சர். மேலும் எஸ், டாடா அல்ட்ராஸுக்கு மட்டும்தான் டோர் பேட்ஸ்ல ஃபேப்ரிக் பினிஷ் வருது. இங்க இருக்கிற மீதி 2 வண்டிக்குமே பாத்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் பினிஷ் தான் வருது. எந்த விதத்திலையும் சாஃப்டான பேடிங் டோர் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இங்கே சென்டரை பொறுத்த வரைக்கும் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இந்த டாப் அண்ட் வேரியன்ட்ல மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு மாடல் கீழே போனாலுமே டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஸ்டாண்டர்டா வந்துருது டாடா பஞ்ச்லயும் சரி, அல்ட்ராஸ்லயும் சரி. ஆனா இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியன்ட்லுக்கு மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வருது டாடா பஞ்சை பொறுத்தவரை. ஆனா எக்ஸ்பிரஸ் கூல் ஃபங்க்ஷன் கிடையாது. அந்த எக்ஸ்பிரஸ் கூல் ஃபங்க்ஷன்ங்கிறது டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் வேரியன்ட்டுக்கு மட்டும்தான். மற்றபடி டச் ஸ்கிரீன் சிஸ்டம் பொறுத்தவரை எப்பவும் போல இந்த சிஸ்டம்ல டாடா அல்ட்ராஸுக்கும் சரி, டாடா பஞ்சுக்கும் சரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி வருது. கூடவே வாட் 3 வேர்ட்ஸ் கம்பேட்டிபிலிட்டியும் வருது, வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வருது. அதோட சேர்த்து டூடில், டிரைவ் நெக்ஸ்ட், 6 ஹார்மான் ஸ்பீக்கர்ஸ் போன்ற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருது. டாடா அல்ட்ராஸுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இது எக்ஸெட் பிளஸ் வேரியன்ட்ங்கிறதுனால 8 ஸ்பீக்கர்ஸ் வருது ஹார்மானோடைய பிராண்ட்ல. ஹிந்திலையும் வாய்ஸ் கமாண்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுது மற்றும் நேச்சுரல் வாய்ஸ் டெக் மூலமா ரொம்ப கேஷுவலா நீங்க வந்து பேசியே வாய்ஸ் கமாண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் கோல்ட். Sure, increasing AC to 25.5. ஸோ எஸ், நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நீங்க ஈஸியா வாய்ஸ் கமாண்ட் சொல்லலாம். கேஷுவலா நீங்க வந்து இட் இஸ் கோல்ட் இல்ல இட் இஸ் ஹாட் அந்த மாதிரி நீங்க சொன்னாலுமே போதும், ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னைஸ் பண்ணிக்குது. அது தவிர நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்றதுனாலும் சொல்லலாம். அதாவது செட் ஃபேன் ஸ்பீட் டு 3, செட் டெம்பரேச்சர் டு 22 அந்த மாதிரி தனித்தனியா நீங்க சொல்லிக்கலாம், ஸ்பெசிபிக்கா சொல்லிக்கலாம். காலிங், கான்டாக்ட், மீடியா, FM, ரேடியோ எல்லாத்துக்குமே இது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும் வாய்ஸ் கமாண்ட்ஸ் பொறுத்தவரை.
இங்க இருக்கிற 3 வண்டிகள்ல டாடா பஞ்ச், கிரியேட்டிவ் மற்றும் டாடா ஆல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வருது. டாடா நெக்ஸான் எக்ஸ்எம் வேரியன்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது டிரைவர் சீட்டை பொறுத்தவரை. அடுத்தபடியாக இந்த கம்பேரிசன்லயே இருக்கிறதுலே பெரிய வண்டி அதாவது டாடா நெக்ஸானுக்குள்ள போவோம். இது வந்து பாத்தீங்கன்னா மிட் லெவல் எக்ஸ்எம் வேரியன்ட்ங்கிறதுனால இந்த வண்டியில ஏராளமான ஃபீச்சர்ஸ் குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கூட கிடையாது இந்த வண்டியை பொறுத்தவரை. மேலும் டோர்ல பாத்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸோ இல்ல இந்த டோர்ல ஃபேப்ரிக் பேடிங்கோ கிடையாது. ஆனா டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போனீங்கன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா டிரைவர் விண்டோக்கு ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் கிடையாது. மேலும் முக்கியமான ஃபீச்சர் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. இந்த வண்டியை பொறுத்தவரை மேனுவல் ஃபிளிப் கீ தான் வருது வித் ஃபாலோ மீ ஹெட் லேம்ப் பட்டன். ஸோ இந்த ஃபிளிப் கீயை உள்ள போட்டு திருப்பினாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு அவ்வளோ ஒரு ஆடம்பரமான அவ்வளோ ஃபேன்சியான ஃபுல் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது. அப்படி இருந்தாலுமே இந்த டிஸ்பிளேலயே உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இன்ஃபர்மேஷனும் வந்துருது. மேலும் சென்டர் கன்சோல் நோக்கி வந்தீங்கன்னா இந்த வண்டியில மட்டும்தான் இந்த கம்பாரிசன்லயே இங்க இருக்கிற 3 வண்டியில மீதி 2 வண்டிக்குமே டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்கு. ஆனா இந்த நெக்ஸான் எக்ஸ்எம்க்கு மட்டும்தான் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் டச் ஸ்கிரீன் ஹார்மான் சிஸ்டம். இதுவும் ஹார்மான் தான். 4 ஹார்மான் ஸ்பீக்கர்ஸ் வருது. ஆனா டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கிடையாது. ஆனா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ்க்கான தனி டிஸ்பிளே வந்துருது இந்த சிஸ்டம்லயே. ஆனா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராக்கான ஆப்ஷன் கிடையாது இந்த வண்டியை பொறுத்தவரை. மேலும் இந்த கேட்டகரியிலேயே நெக்ஸானுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்எம் வேரியன்ட்டுக்கு மட்டும்தான் டே நைட் ஸ்விட்ச் ஐஆர்விஎம் கிடையாது. இது ஒரு பேசிக்கான ஐஆர்விஎம். எந்த விதமான டே மோடோ நைட் மோடோ கிடையாது. ஸ்விட்ச் பண்றதுக்கான ஆப்ஷனும் இல்ல. ஆனா இங்க இருக்கிற மீதி 2 வண்டிக்குமே அந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்கு. ஆனா எஸ் இந்த நெக்ஸான் எக்ஸ்எம் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இந்த வண்டியில ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லனாலுமே மேனுவல் ஏசி இருக்கு. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. போதுமான அளவுக்கு இருக்கு. ரியர் ஏசி வென்ட்ஸ் எக்ஸெட் வேரியன்ட்ல இருந்து அவைலபிளா இருக்கு. சோ இந்த வண்டியில ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடையாது. அப்படி இருந்தாலுமே கூலிங் நல்லாவே இருக்கு. இது இன்ஃபேக்ட் சொல்ல போனா எக்ஸ்எம் ஏ வேரியன்ட் வித் ஏஎம்டி. சோ ஃபீச்சர்ஸ் லெவல்ல எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. என்ன ஒரே வித்தியாசம்னா மேனுவல் கியருக்கு பதிலாக இங்க ஏஎம்டி கியர் லிவர் வருது. இதுவும் ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஆனா ஏஎம்டி பொறுத்தவரை ஓவரால் நெக்ஸானுடைய டேஷ்போர்ட் டிசைன் இப்போ கொஞ்சம் பழசா தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸான் 2017 லான்ச் பண்ணாங்க. சோ அப்போல இருந்து இதே ஓவரால் டேஷ்போர்ட் லே அவுட் ஓவரால் டிசைன் எல்லாமே சேமா தான் இருக்கு. என்னன்னா மெட்டீரியல் குவாலிட்டி இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மேலும் கூடுதல் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இன்னைக்கும் கூட நெக்ஸான் இந்த காம்பாக்ட் எஸ்யூவி கேட்டகரியிலே இருக்கிறதுலே பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. மேலும் பெஸ்ட் கம்ஃபர்ட்டாவும் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து அவ்வளவு சூப்பர்பா மேக்ஸிமமான சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய முழங்காலுக்கு பின் சைடு வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபிளா ரொம்பவே பிளஷ்ஷா இருக்கு. சைடு போல்ஸ்டரிங்கும் பாத்தீங்கன்னா சைடு சப்போர்ட்டும் ரொம்பவே தாராளமாவே இருக்கு. லாங் ஜர்னிஸ் பொறுத்தவரை எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனா இது ஒரு மிட் லெவல் வேரியன்ட்ங்கறத நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க சென்டர்ல ஆர்ம்ரெஸ்ட் கிடையாது. XZ பிளஸ் வேரியன்ட்ல இருந்து தான் இங்க சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வரும். கூடுதல் இங்க ஒரு ஸ்லைடிங் டோர் ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் வருது. ஆனா எல்லா வேரியன்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா 3 மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் வருது இந்த நெக்ஸான்ல மட்டும்தான். என்ஜினுக்காக சிட்டி மோட், எக்கனாமி மோட், ஸ்போர்ட்ஸ் மோட்னு 3 மோட்ஸ் வருது. மீதி 2 வண்டிக்குமே பாத்தீங்கன்னா 2 டிரைவ் மோட் தான் வரும். அதாவது சிட்டி மோட் மற்றும் எக்கனாமி மோட். சோ 3 வண்டிக்குமே ஃப்ரண்ட் சீட்ஸ் பொறுத்தவரை பார்த்துட்டோம். இப்போ பேக் சீட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எஸ் இருக்கிறதுலே அதிகமான ஸ்பேஸ் மற்றும் அதிகமான கம்ஃபர்ட் தருது டாடா நெக்ஸான் தான். எந்த விதத்திலையும் அதிசயமே கிடையாது. ஏன்னா எல்லா நெக்ஸானுடைய வேரியன்ட்ஸ்க்கும் தாராளமான குஷனிங், தாராளமான சீட் டிசைன் மற்றும் சப்போர்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மிட் லெவல் வேரியன்ட்ல கூட உங்க வீட்டு சோஃபா மாதிரி அவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லிட்டரலி என்னுடைய முழங்கால் வரைக்கும் இந்த சீட்டோடைய சப்போர்ட் இருக்கு, லென்த் இருக்கு. சீட் ஸ்குவாப் இருக்கிறதுலே பெஸ்டா இருக்கு. சப்போர்ட்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல இங்க சென்டர் ஆர்ம்ரெஸ்டும் வரும். அந்த வேரியன்ட்ல இங்க பேக் சீட்ல ஈஸியா நீங்க தூங்கிட்டு கூட போகலாம். இது மிட் லெவல் வேரியன்ட்ங்கறதுனால அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த நெக்ஸான் எக்ஸ்எம் பொறுத்த வரைக்கும் கிடையாது. மேலும் சென்டர் ஆர்ம்ரெஸ்டும் கிடையாது. அப்படி இருந்தாலும் இருக்கிறதுலே தாராளமான இட வசதி மற்றும் கம்ஃபர்ட் நெக்ஸான்ல மட்டும்தான் இருக்கு. ரியர் ஏசி வென்ட்ஸ் பத்தி பேச போனா எஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இந்த 3 வண்டியிலுமே இந்த சேம் பிரைஸ் கேட்டகரியில அல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் மட்டும்தான் ரியர் ஏசி வென்ட்ஸ் வருது. மீதி 2 வண்டிக்குமே ரியர் ஏசி வென்ட்ஸ் கிடையாது.
ரியர் சீட் ஸ்பேஸ் பொறுத்தவரை டாடா நெக்ஸான் அளவுக்கு லென்த் இருக்கிறதுனால டாடா அல்ட்ராஸ்லயும் பாத்தீங்கன்னா தாராளமான லெக் ரூம் இருக்கு மற்றும் சூப்பர்பான ஓவரால் ஸ்பேஸ் இருக்கு. கேபின் விட்த்தும் பாத்தீங்கன்னா நல்லா அகலமாவே இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியில சீட் ஸ்குவாப் வந்து அந்த அளவுக்கு லென்த் இல்ல. சோ அதனால அண்டர் தாய் சப்போர்ட் ரொம்பவே மிஸ் ஆகுது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கும் சரி பேக் சீட்ஸ்க்கும் சரி பாத்தீங்கன்னா சீட்டோடைய ஸ்குவாப் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்திருக்கலாம். நெக்ஸானோட சீட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இவ்வளவு தூரம் வரும். அதாவது என்னுடைய முழங்காலுக்கு பேக் சைடு வந்து டச் ஆகும். அவ்வளவு சப்போர்ட் ஃபுல்லா அவ்வளோ சோஃபா மாதிரி இருக்கும் நெக்ஸானோட சீட். பட் இந்த ஆல்ட்ராஸோட பேக் சீட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அண்டர் தாய் சப்போர்ட் கிடையாது. ஆனாலும் டாடா ஆல்ட்ராஸை பொறுத்தவரை XZ மற்றும் XZ பிளஸ் வேரியன்ட்ஸ்ல ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்துருது. கூடவே இங்க 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் வந்துருது. ஆனா இந்த டாடா அல்ட்ராஸ் மற்றும் டாடா பஞ்சுடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் பொறுத்தவரை அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டா வந்துருது. கூடவே இங்க ஒரு சென்டர் ஆர்ம்ரெஸ்டும் வந்துருது கூடுதல் கம்ஃபர்ட்டுக்காக. டாடா அல்ட்ராஸ் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் பொறுத்தவரை இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் மீதி ரெண்டு வண்டியிலும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல கூட வராத ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஆம்பியன்ட் மோட் லைட்டிங். இந்த ஃபீச்சரை வந்து நைட்ல நீங்க ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு ஓட்டும் போதோ இல்ல இந்த மாதிரி பகல் டைம்ல கதவு திறந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிடும். இங்க இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் டிஸ்பிளே சுத்தி மற்றும் இங்க கீழே இந்த ஸ்டோரேஜ் பாக்கெட்டுக்குள்ள மற்றும் ஃபுட்வெல்லையும் இந்த ப்ளூ லைட்டிங் வருது. பாக்குறதுக்கு அவ்வளவு கூலா சூப்பரா இருக்கும். மேலும் இந்த டார்க் எடிஷன் வேரியன்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆல் பிளாக் டார்க் இன்டீரியர்ஸ் வருது. ஆனா நார்மலான XZ பிளஸ் வேரியன்ட்டை பொறுத்தவரை டியூவல் டோன் இன்டீரியர் வருது. அதாவது மேல பிளாக் கீழே பேஜ் கலர்ல வரும். பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏரியா நல்ல பிரீமியமா அவ்வளவு நல்ல பிரைட்டா இருக்கும். மேலும் இந்த பிளாக்கு பதிலாக ஒரு கிளாசி சில்வர் பினிஷ் வரும் இந்த மிட் பேடை பொறுத்தவரை. டாடா அல்ட்ராஸோட பிளாட்ஃபார்ம்ல பேஸ் பண்ணி இருந்தாலுமே டாடா அல்ட்ராஸை விட டாடா பஞ்ச்ல ஏறது இன்னும் கொஞ்சம் ஈஸி. ஏன்னு பாத்தீங்கன்னா வண்டியினுடைய ஹைட் கரெக்டா ஏறி உட்கார்ற இடத்துல இருக்கு. மேலும் அப்படி உட்கார்ந்தாலுமே ஒரு சேர்ல உங்க வீட்டுல உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கீழே இறங்கி தை சப்போர்ட் கம்மியா உட்கார்ற மாதிரி இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சீட்டினுடைய ஸ்குவாப் லென்த்தும் பாத்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸை விடவே அதிகம். சோ அதனால அண்டர் தை சப்போர்ட்டும் சூப்பரா இருக்கு. டாடா பஞ்சினுடைய லென்த் டாடா நெக்ஸான் அளவுக்கோ ஆல்ட்ராஸ் அளவுக்கோ இல்லங்கிறதுனால லெக் ரூம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். அப்படி இருந்தாலும் என்னுடைய ஹைட்டுக்கு கரெக்டா தான் இருக்கு. என்னுடைய ஹைட் 5 அடி 11 அங்குலம். அப்படி இருந்தாலுமே எனக்கு ஸ்பேஸ் நல்லா போதுமான அளவுக்கு இருக்கு. தாராளம்னு சொல்ல முடியாது, பட் கரெக்டா போதுமான அளவுக்கு இருக்கு. ஆனா ஹெட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாடா ஆல்ட்ராஸ் விடவோ நெக்ஸானை விடவோ கண்டிப்பாக அதிகம். மேலும் அண்டர் தை சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா சீட் ஸ்குவாப் லென்த் அதிகமா இருக்கிறதுனால டாடா ஆல்ட்ராஸ் விட டெஃபினெட்லி பெட்டரா இருக்கு. உங்க வீட்டுல உங்க சேர்ல உட்கார்ற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் நீங்க எடுத்து விட்டு அப்படியே கையை ரெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு போனீங்கன்னா பக்காவா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்க போகுது லாங் டிரைவ்ஸை பொறுத்தவரை. டாடா அல்ட்ராஸ் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போலவே இந்த கிரியேட்டிவ் வேரியன்ட்டுக்கு மட்டும்தான் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வருது பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு. அதோட சேர்த்து இந்த சென்டர் ஆம்ரெஸ்டும் வருது. ஆனா எந்த டாடா பஞ்சினுடைய வேரியன்ட்ஸுக்கும் ரியர் ஏசி வென்ட்ஸ் வர்றது கிடையாது. மேலும் ரியர் சீட் பேசஞ்சர்ஸுக்கு தனியான சார்ஜிங் சாக்கெட்டோ சார்ஜிங் போர்ட்டோ கிடையாது. இந்த டாடா பஞ்சை பொறுத்தவரை என்னுடைய ஒரு சின்ன குறை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட்ல கூட கேபின் லேம்ப் வந்து ஒரு சின்ன சைஸ் எல்லோ பல்பா தான் கொடுத்திருக்காங்க. ஆனா டாடா ஆல்ட்ராஸை பொறுத்தவரை டாப் அண்ட் XZ மற்றும் XZ பிளஸ் வேரியன்ட்ஸ்க்கு ஒரு ஃபுல் சைஸ் LED கேபின் லேம்ப் கொடுத்திருக்காங்க. மேலும் நெக்ஸான் மற்றும் டியாகோவுக்கு பேஸ் லெவல் வேரியன்ட்ல இருந்தே இந்த ஃபுல் சைஸ் LED கேபின் லேம்ப் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற 3 வண்டிகளுக்குமே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்லயுமே வருது. கூடவே ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு மட்டும் அம்பரல்லா ஹோல்டர்ஸும் வருது. ஆனா இந்த கம்பேரிசன்ல டாடா நெக்ஸான் XMக்கு மட்டும்தான் கூல்டு கிளவ் பாக்ஸ் வசதி கிடையாது. டாடா பஞ்ச் மற்றும் ஆல்ட்ராஸோட டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு கூல்டு கிளவ் பாக்ஸ் கூடவே கிளவ் பாக்ஸ் இல்லுமினேஷனோட வருது. இந்த டாடா நெக்ஸான் XM ஒரு மிட் லெவல் வேரியன்ட்ங்கிறதுனால எக்ஸ்டர்னல் பூட் ரிலீஸ் கிடையாது. சென்டர் கன்சோல்ல இருக்கிற இந்த பட்டனை பிரஸ் பண்ணி தான் பூட்டை ஓபன் பண்ணணும். அல்லது ரிமோட் கீல இருக்கிற சென்டர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி கூட ஓபன் பண்ணலாம். இந்த கம்பேரிசன்லயே டாடா நெக்ஸான் தான் இருக்கிறதுலே அதிகமான பூட் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுது. 350 லிட்டர் லக்கேஜ் கெபாசிட்டி எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே நெக்ஸானுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த கம்பேரிசன் மட்டும் இல்ல, காம்பாக்ட் SUV கம்பேரிசன்லயும் நெக்ஸானோட பூட் கெபாசிட்டி ஒரு நல்ல சைஸ் தான். நெக்ஸானோட இந்த மிட் லெவல் XM வேரியன்ட்டுக்கு கூட ஒரு பூட் லேம்ப் ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காங்க. கூடவே 2 சைட்லயுமே 2 3 கிலோ பேக் ஹுக்ஸ் ஸ்டாண்டர்டா அவைலபிளா இருக்கு. பூட் ஃப்ளோரை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்டுக்குமே 16 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் அவைலபிளா இருக்கு. 195 செக்ஷன் டயரோட. ஸ்பேர் வீலை தவிர எல்லா டாடா கார்ஸுக்குமே இப்போ இந்த டயர் மொபிலிட்டி கிட் அதாவது டயர் ரிப்பேர் கிட்டும் ஸ்டாண்டர்டா வருது. சோ ஓவரால் கேபின் ஸ்பேஸை தவிர பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்கு. அடுத்தபடியாக டாடா பஞ்ச் இது ஒரு சின்ன வண்டியா இருந்தாலுமே 319 லிட்டர் லக்கேஜ் கெபாசிட்டி தருது. மேலும் டாடா மோட்டார்ஸ் கிளைம் பண்றாங்க இந்த பார்சல் ட்ரேயை கழட்டிட்டு 366 லிட்டர் வரைக்கும் லக்கேஜ் கெபாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியன்ட்டுக்கு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் வருது. ஆனா ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா 15 இன்ச் ஸ்டீல் வீல் வருது 185 செக்ஷன் டயரோட.
நெக்ஸானை போலவே ரைட் சைடில் டயர் மொபிலிட்டி கிட் வருது. ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிற 3 வண்டிக்குமே 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் கிடையாது, ஃபுல் 100% ஃபிளாட் ஃபோல்டிங் மெக்கானிசம் மட்டும்தான். இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல ஒரு பூட் லேம்பும் வருது. கடைசியா டாடா ஆல்ட்ராஸோடைய பூட் ஸ்பேஸ் 345 லிட்டர், அதாவது எல்லா பிரீமியம் ஹேட்ச்பேக்ஸை விடவும் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. ஓவரால் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வைடா ஸ்கொயரா பெருசா இருக்கு. பெரிய சாமான கூட ஈஸியா ஏத்திடலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் பூட் ஃப்ளோரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் 14 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் தான் தராங்க. அதாவது டாடா பஞ்சோடைய 15 இன்ச் ஸ்டெப்னியை விட சின்னது. எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டெப்னியை டெம்பரரி பர்பஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மீதி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பூட் லேம்பும் வருது. மேலும் 2 சைட்லையுமே 3 கிலோ பேக் ஹுக்ஸ் ஒன்று வருது. டாடா பஞ்ச் போலவே இந்த ஆல்ட்ராஸுக்கும் 100% ஃபிளாட் ஃபோல்டிங் மெக்கானிசம் தான் இருக்கு பேக் சீட்டை பொறுத்தவரை. இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் நெக்ஸானுடைய எக்ஸெட் பிளஸ் வேரியண்ட்ல இருந்து 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ஃபங்க்ஷன் வித் ரியர் ஆர்ம்ரெஸ்ட் மற்றும் ஹெட்ரெஸ்ட்ஸ் வருது. மீதி 2 வண்டிகளுடைய பேக் சீட்டை ஒரே ஸ்டெப்ல ஃபோல்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நெக்ஸானுடைய பேக் சீட்டை ஃபோல்ட் பண்றதுக்கு 2 ஸ்டெப் மெக்கானிசம் இருக்கு. முதல் படியா இந்த சீட் ஸ்குவாபை ஃபார்வர்டா ஃபோல்ட் பண்ணிட்டா நல்ல ஃப்ரீயான இடம் கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் பேக் சீட்டோடைய பேக் ரெஸ்ட்டை கம்ப்ளீட்டா ஃபிளாட்டா ஃபோல்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா மீதி 2 வண்டிகளை விடவே அதிகமான தாராளமான ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்தபடியா என்ஜின்ஸ் மற்றும் கியர் பாக்ஸை பத்தி பேசுவோம். இங்க இருக்கிற 3 வண்டியுமே ஒரே பிரைஸ் ரேஞ்சா இருந்தாலுமே 3க்குமே 3 விதமான கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாடா ஆல்ட்ராஸை பார்க்க போனா இது வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் பெட்ரோல் என்ஜின். டாடா டியாகோவில் மற்றும் இந்த டாடா பஞ்ச்லையும் கூட இதே என்ஜின் தான் இருக்கு. 2 வண்டியிலுமே இந்த என்ஜின் 86 PS மேக்ஸிமம் பவரும் 113 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 2 வண்டிக்குமே 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா டாடா ஆல்ட்ராஸ்ல AMT ஆப்ஷன் கிடையாது. ஆனா டாடா பஞ்சுக்கு AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த கம்பேரிசன் சேமான பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற 3 வண்டிகள் அப்படிங்கறதுனால இந்த 8.5 லாக் ரேஞ்சில் வரக்கூடிய 3 வேரியன்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். டாடா நெக்ஸான் XM, பஞ்ச் கிரியேட்டிவ் மற்றும் டாடா ஆல்ட்ராஸ் XZ Plus. டாடா பஞ்சோடைய AMT நான் கணக்கில் எடுக்கல. அதே போல டாடா ஆல்ட்ராஸோடைய ஐ டர்போ என்ஜின் ஆப்ஷனையும் நான் கணக்கில் எடுக்கல. இந்த கம்பேரிசன்ல நான் பேசுறது எல்லாமே மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். அடுத்தபடியா டாடா நெக்ஸானுடைய என்ஜினை பத்தி பேச போனா இது வந்து அதே 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின் தான். ஆனா இருக்கிறதுலே பெரிய வித்தியாசம் மற்ற 2 வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த என்ஜின் டர்போ சார்ஜ்டா இருக்கு. ஸோ நெக்ஸானுக்குள்ள இது வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் 120 PS மேக்ஸிமம் பவரும் 170 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அல்லது 6 ஸ்பீட் AMT அவைலபிளா இருக்கு. இதே 1.2 லிட்டர் டர்போ என்ஜின் தான் ஆல்ட்ராஸோடைய ஐ டர்போ மாடலுக்கும் அவைலபிளா இருக்கு. ஆனா ஐ டர்போ 110 PS தான் மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 120க்கு கம்மியா. ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.2 லிட்டர் ஆல்ட்ராஸ் மற்றும் பஞ்ச். மீதி 2 வண்டியும் கம்பேர் பண்ணும்போது டாடா நெக்ஸானுக்கு மட்டும்தான் அடிஷனலா ஸ்போர்ட்ஸ் மோடு வருது. பஞ்சுக்கும் ஆல்ட்ராஸுக்கும் எக்கனாமி மோடு தான் வருது. ஸோ டாடா நெக்ஸான் தான் அதிகமான பவர், டார்க் மற்றும் கூடுதலான 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. மேலும் ஸ்போர்ட்ஸ் மோட்ல மட்டும்தான் 120 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பிரைஸ்ல டர்போ சார்ஜ் என்ஜினோட மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்றது டாடா நெக்ஸான் மட்டும்தான். அடுத்தபடியாக சேஃப்டி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற இந்த 3 வண்டியுமே குளோபல் என்கேப் நிறுவனத்தால கிராஷ் டெஸ்ட் செய்யப்பட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வழங்கப்பட்ட கார்கள் தான். ஆனாலும் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை வித்தியாசங்கள் இருக்கு. 5 ஸ்டார் ரேட்டிங்கா இருந்தாலுமே டாடா பஞ்ச் தான் அதிகமான ஸ்கோரிங் வாங்கி இருக்கு. ஆல்ட்ராஸ் மற்றும் பஞ்சை பொறுத்தவரை ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் மற்றும் என்ஜின் இமோபிளைசர். மேலும் இது டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ங்கிறதுனால ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டிஃபாகர், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் ஃபாக் லாம்ப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆல்ட்ராஸுக்கு பேக் ஃபாக் லாம்பும் இருக்கு. அதே பஞ்சுக்கு பிரேக்ஸ் வே கண்ட்ரோல்னு ஒரு ஃபீச்சர் அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த கம்பேரிசன்ல அதிகமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்றது டாடா நெக்ஸான் தான். நெக்ஸானுடைய எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், பிரேக் டிஸ்க் வைப்பிங், ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட் போன்ற எசென்ஷியல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. கூடவே ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் டியூவல் ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ரிமோட் லாக்கிங், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் மற்றும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸோட டாடா ஆல்ட்ராஸ் மற்றும் பஞ்சோடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ங்கிறதுனால ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் தவிர கேமரா மற்றும் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டிஃபாகர் ப்ரொவைட் பண்ணுது. ஆனா இந்த டாடா நெக்ஸான் XM ஒரு மிட் லெவல் வேரியண்ட்ங்கிறதுனால ரியர் வைப்பரோ கேமராவோ ப்ரொவைட் பண்றது கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கிற டாடா கார்களுடைய ஒரு மிகவும் டீடைல்டான தெளிவான கம்பேரிசன். 3 கார்களுமே என்ஜின், டிரான்ஸ்மிஷன், ஆடியோ சிஸ்டம் போன்ற ஏதோ ஒரு காம்பனன்ட் ஷேர் பண்ணுது. சொல்ல போனா டாடா பஞ்சும் ஆல்ட்ராஸும் பிளாட்ஃபார்ம் கூட ஷேர் பண்ணுது. அப்படி இருந்தும் இந்த 3 கார்களும் வெவ்வேறையா இருக்கு. இதே பிரைஸ் ரேஞ்சில் வெவ்வேறு விதமான பையர்ஸை டார்கெட் பண்றதுக்காக.
முதல் படியா டாடா ஆல்ட்ராஸை பத்தி பேச போனா இந்த கம்பேரிசன்ல இருக்கிறதுலே ஃபீச்சர்ஸ் அதிகமா ஆஃபர் பண்ணுது, கூடவே ஸ்லீக்கான ஷார்ப்பான லுக்ஸும் ப்ரொவைட் பண்ணுது, மேலும் எதிர்பார்க்காத பிரீமியம் ஃபீச்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணுது. நீங்க ஃபீச்சர்ஸ், லுக்ஸ் மற்றும் டிரைவிங் டைனமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தா ஆஃப் ரோட் போக அவசியம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9,70,000 ரூபாய் ரேஞ்சில இந்த டாடா ஆல்ட்ராஸ் XZ Plus பக்காவான வேல்யூ ஃபார் மணி. அதே டாடா ஆல்ட்ராஸ் உடைய டிரைவிங் டைனமிக்ஸும் சேஃப்டியும் வேணும், கூடவே போதுமான அளவுக்கு ஃபீச்சர்ஸும் வேணும், ஆனா சைஸ்ல கொஞ்சம் காம்பாக்டா SUV போன்ற கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே 9,70,000 ரூபாய் ரேஞ்சில டாடா பஞ்ச் உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும். அதே ஒரு பெரிய சைஸ் SUV ஃபீல், அதிகமான கம்ஃபர்ட், ஸ்பேஸ் மற்றும் இருக்கிறதுலே அதிகமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வேணும், ஆனா ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் மேல எந்த விதமான விருப்பமும் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாடா நெக்ஸான் XM உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ். இந்த கம்பேரிசன்ல இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டர்போ சார்ஜ் வண்டியா இருந்தாலுமே கொஞ்சம் மலிவாக 9,60,000 ரேஞ்சிலேயே அவைலபிளா இருக்கு டாடா நெக்ஸான் XM. சோ இந்த 3 வண்டியும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுடைய அத்தியாவசியங்கள் மற்றும் விருப்பங்கள் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்களே ஒரு தெளிவான முடிவை எடுக்கலாம், ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் டிரைவ் பார்த்த பிறகு. இந்த கார்ஸ்ன்னு மட்டும் இல்லைங்க, எந்த கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த விதமான பேப்பர் ஒர்க் இல்லாத ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸுக்கு அணுகுங்க மை கார் ஆட்டோமோட்டிவ். தமிழ்நாடு முழுவதும் சேவைகள் வழங்கப்படும். சோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.